blouse measurement எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிளவுஸ்க்கான என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத நான் அதில் எழுதியிருக்கேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படின்னா இது நம்மளுடைய நெக் லைன். கரெக்டாக இந்த நெக்லேருந்து நமக்கு இங்கே கை ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு போன் இருக்கும் இல்லையா, இதுதான் ஷோல்டர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷோல்டர் போன்லேருந்து இந்த ஷோல்டர் போன் பேக் சைடு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஹேர்லாம் ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டுட்டு இங்கே இருந்து பேக் சைடு இந்த போன் வரைக்கும் எடுக்கிறது தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட். என்னுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட் 14 inches அதை மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளவுஸ் லென்த் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ பிளவுஸ் வந்து நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட் லென்த் எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம பஸ்ட்டுக்கு மேலே அந்த டேப் வரணும். ஓகே, சென்டர் பாயிண்ட்லேருந்து பஸ்ட் அப்படியே இந்த டேப்பு பஸ்ட்டை கவர் பண்ணி இந்த பஸ்ட் எண்ட் ஆகுதுல, அந்த எண்ட் ஆகிறது தான் வந்து அண்டர் பஸ்ட் லைன். இது வந்து அண்டர் பஸ்ட் லைன். நான் யூபின்னு இதை மார்க் பண்ணுறேன். இந்த அண்டர் பஸ்ட் லைன், இந்த அண்டர் பஸ்ட் லைன்லேருந்து 2 inches to 3 inches வரைக்கும் 2 to 3 inches வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 to 3 inches 2 to 3 inches வரைக்கும் எடுத்துக்கலாம் லென்த். சப்போஸ் இப்போ எனக்கு இங்கேருந்து என்னுடைய அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு 13 inches வருது அப்படின்னா நான் ஒரு +2 inches ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னுடைய ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ? 15 inches. அப்போ என்னோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ? எனக்கு 15 inches இருக்கும். ஓகே, இங்கேருந்து இப்படி ஒரு 2 finger வச்சுக்கலாம், ஒரு 3 finger வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வச்சுக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் 3 inches, அதுக்கு மேலே போக வேணாம். இதே டம்மி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து சுருண்டுக்கும். ஸோ அதனால 2 to மேக்ஸிமம் 3 inches தான். ஸோ 2 inches வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் 2 inches ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அண்டர் பஸ்ட் வரைக்கும் 13 inches, அதனோட நான் +2 inches ஆட் பண்ணேன் அப்படின்னா 15 inches வரும். என்னுடைய ஃப்ரண்ட் லென்த் வந்துட்டு 15 inches. ஸோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா எது? நம்மளுடைய கை ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவ் இந்த எண்ட் ஆகுதுல, நம்ம செஸ்ட்டுக்கு நம்மளுடைய இதுதான் பஸ்ட், நாட் அ செஸ்ட். நம்ம பஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, பஸ்ட் அதுக்கு மேலே இந்த இடம் தான் செஸ்ட். இது செஸ்ட் லைன். ஸோ இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், இதனுடைய ரவுண்டு தான் செஸ்ட் ரவுண்ட் ஆர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பஸ்ட். பஸ்ட்னா நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட். திஸ் இஸ் த பஸ்ட். This is the bust measurement. Chest and bust difference வேற. செஸ்ட்னா உங்களுடைய பஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற பார்ட் தான் செஸ்ட், நம்மளுடைய சென்டரா இருக்கிறது தான் பஸ்ட், நம்ம பஸ்ட் எண்ட் ஆகிற இடம் தான் வந்துட்டு அண்டர் பஸ்ட். ஸோ இந்த ஸ்லீவ், இந்த ஆர்ம்ஹோல் ஆர்ம் வர இடம் வந்துட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட். நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட், பஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளோட ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த பஸ்ட், தட்ஸ் இஸ் அ பஸ்ட் ரவுண்ட். நம்ம பஸ்ட் எண்ட் ஆகிற இடம் தான் வந்துட்டு அது அண்டர் பஸ்ட் லைன். ஓகே, அந்த அண்டர் பஸ்ட் லைன்லேருந்து ஒரு 2 to 3 inches மார்க் பண்ணுறோம்ல, அதுதான் நம்மளுடைய வெயிஸ்ட் லைன். ஓகே, அதுதான் நம்மளுடைய வெயிஸ்ட் லைன். புரிஞ்சிருச்சா? செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம பஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறது, மேலே இருக்கிற இடம் தான் செஸ்ட் ரவுண்ட். இது செஸ்ட் மெஷர்மெண்ட். பஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பஸ்ட், ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி பஸ்ட், டாப்பில் இருக்கிறத சர்க்கம்ஃபரன்ஸ் பஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ அந்த பர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற இடம் தான் அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். அந்த பர்ஸ்ட்லேருந்து +2 to 3 inches எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வெயிஸ்ட் லைன். ஸோ என்னுடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 36. என்னுடைய பஸ்ட் மெஷர்மெண்ட்டும் 36. என்னுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இஸ் 32. ஓகே, இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் எல்லாம் இப்போ எடுத்தாச்சு, கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லீவ் லென்த். இதுதான் ஸ்லீவ், ரைட்? ஸ்லீவ் நமக்கு எவ்வளோ தூரம் வேணும்? நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்லீவ் வச்சுக்கலாம். இது வரைக்கும் ஹாஃப் ஸ்லீவ், எல்போ வரைக்கும் இருக்குது ஸ்லீவ். ஸ்லீவில் வந்துட்டு ஸோ இது ஹாஃப் ஸ்லீவ், இங்கே எல்போ இருக்கிறது வந்து எல்போ வரைக்கும் இருக்கிற ஸ்லீவ், இது ஃபுல் ஸ்லீவ். ஓகே, ப்ளவுஸில் நமக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அதனுடைய வரைக்கும் எடுத்துக்கலாம். ஷார்ட் ஸ்லீவ்னா ஷார்ட் ஸ்லீவ் வரைக்கும் லென்த் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். எல்போனா எல்போ வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது. இங்கேருந்து ஃபுல் ஸ்லீவ்னா எவ்வளோ, எங்கேருந்து எடுக்கணும்? அந்த ஷோல்டர் போன்லேருந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் எடுத்துக்கணும். அதுதான் ஸ்லீவ் லென்த். இந்த ஸ்லீவ் லென்த் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணுறது தான் ஸ்லீவ் ஓப்பன்.
ஸ்லீவ் லென்த் எனக்கு ஒரு 6 inches, ஸ்லீவ் ஓப்பன் என்னோடது மொத்தமாக 13 inches. ஓகே, நெக்ஸ்ட் அபெக்ஸ் பாயிண்ட் ஆர் நிப்பிள் பாயிண்ட். நம்மளுடைய நிப்பிள் பாயிண்ட்டை தான் அபெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு ப்ரொஃபஷனலாக சொல்கிறது. நம்மளுடைய அபெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட், நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான். அந்த பாயிண்டோட ட்ராப், அபெக்ஸ் பாயிண்டோட ட்ராப் எங்கேருந்து இருக்குன்னா ஷோல்டர் இருக்குல்ல, நம்மளுடைய மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய பஸ் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை மார்க் பண்ணுங்க, எவ்வளோ இருக்குன்னு. அந்த பாயிண்ட் வந்துட்டு எனக்கு 10 inches. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் அபெக்ஸ் டு அபெக்ஸ் அப்படின்னா இந்த பஸ்ட் டு இந்த பஸ்டில், இந்த பஸ்ட் டு இந்த பஸ்ட் இருக்கிற நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது இப்போ இங்கே எனக்கு ஒரு பஸ்ட், இங்கே ஒரு பஸ்ட் இருக்கும்போது இந்த நிப்பிள் பாயிண்ட் டு இந்த நிப்பிள் பாயிண்ட் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு தான் அபெக்ஸ் டு அபெக்ஸ், ஏ டு ஏ, அபெக்ஸ் டு அபெக்ஸ் வித் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ எனக்கு அபெக்ஸ் டு அபெக்ஸ் வித் எவ்வளோனா 8 inches இருக்குது. ஓகே, இப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே பாடியிலேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. For regular updates, join WhatsApp link in my bio.